நம்ம ஐயா திருச்சிட்டம்பலம் சொல்லுங்க. ஐயா சிவாய நமங்க. சொல்லுங்க ஐயா. அண்ணாமலை திடீர் ராஜினாமா சரி, அப்படின்னு ஒரு தகவல் வந்தா யார் சந்தோஷப்படுவா? முத சந்தோஷப்படுறது பாஜகவில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் சந்தோஷப்படுவான். ஓ, ஏன்னா எல்லாத்துக்கும் எதிரி இவர் தான். ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு வெறும் செல்லா காசு. எதிரியா துரோகியா? துரோகின்னு கூட சொல்லலாம். ஆனா ம், தொண்டர்கள் எல்லாம் வருத்தப்படுவான். ஆனா அண்ணாமலை அந்த தவறை செய்ய மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ம், அண்ணாமலை வந்து கடைசி வரைக்கும் என்ன சொன்னாரு, கடைசி வரைக்கும் நான் தொண்டனா கூட தொடருவேன்ட்டாரு. அவ்வளவுதான். அவர் என்னைக்கும் அவர் துரோகம் பண்ண மாட்டாரு கட்சிக்கு. இந்த நியூஸ் ம். தமிழ் சேனல்ல வந்ததை வச்சுட்டு சொல்றீங்களோ, அவர் ரஜினி கூட ஆமா, பேசுறாருங்கன்னு கேள்விக்குறி கூட ஆமா, போடுறாங்க. அப்படிலாம் ஆமா. ஐயா அவர் அப்படிலாம் போக மாட்டாரு ஐயா. அவர் வந்து இங்க பாருங்க, பதவிக்காக வரல. அவர் உண்மையாலுமே இந்த கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக வந்தாரு. ம், அவர் பதவிக்காக வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கே அவர் வந்து இப்போ போன தேர்தலோடய அவர் மந்திரி பதவி வாங்கிட்டு ஒதுக்கி இருப்பாரு. சொல்லுங்க. அவர் உண்மையா கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து நல்லா மொத்தமா கொடுத்துட்டீங்க. அவருக்கு வந்து எப்படி சொல்றது, மொத்தமா அவர் தலையில ஏதோ அள்ளி போட்டதா சொல்லுவாங்களா, அது மாதிரி அள்ளி போட்டீங்க. ம், அதனாலயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த கட்சியில அண்ணாமலை மட்டும்தான் தன்னை வந்து இந்த கட்சியை வளர்க்கணும், எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் தாமரையை காலை ஊன வைக்கணும்னு நினைக்கிறார். அண்ணாமலையும் பாஜக தொண்டர்கள் மட்டும்தான் நினைக்கிறார். ஆனா தலைவர்கள் எல்லாருமே நமக்கு எல்லாருமே எம்எல்ஏ சீட்டு நமக்கு கொடுப்பாங்க, அதை வச்சு ஜெயிச்சு மந்திரி ஆயிடலாம். ஒருவேளை நம்ம அதை வச்சு ஜெயிக்கலன்னா நம்மளை வந்து ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுத்து நம்மளை மந்திரி ஆக்கிடுவாங்க. அப்படி அதுவும் அதுவும் இல்லையா, நம்மளை எப்படியாவது கவர்னர் ஆக்கிடுவாங்களான்னு ஒவ்வொரு தலைவனும் ஏங்கிட்டு இருக்கான். ஆனா அண்ணாமலையும் பாஜக தொண்டர்களும் மட்டும்தான் இந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், தனித்து கால் ஊனணும், சுயமரியாதையோட வாழணும், ஒத்த ஓட்டு பாஜக ஒன்று நக்கல் பண்ணக்கூடாது, கூட்டணி உப்பு மூட்டைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் நினைக்கிறாங்களே ஒழிய மீதி எல்லாரும் என்ன நினைக்கிறான், நீ திமுக கூட வேணாலும் கூட்டணி வை, எங்களுக்கு சீட்டை கொடு, நாங்க மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், நாங்க நல்லா இருக்கணும், இதை தான் நினைக்கிறானே ஒழிய கட்சி ம். வளர்க்கணுங்கிற அக்கறை யாருக்குமே இல்லையா, அண்ணாமலையை தவிர, தொண்டர்களை தவிர. அதனால அண்ணாமலை எல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டாரு. நீங்க அப்படிலாம் பகல் கனவு காணாதீங்க. ஆனா அவரு ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டாருல, ம். ஐபிஎஸ் பதவியை தான் ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்புறம் ஏன்? அப்படி சொல்றீங்களோ? அதான் ராஜினாமா பண்ணிட்டாருல, அப்புறம் ஏன்? அதனால இங்க இருந்து ராஜினாமா பண்ண மாட்டாரு. என்னைக்குமே தொண்டனா தொடருவாரு, இந்த கட்சியை வளர்த்து ஒரு பாதையில கொண்டு போவாரு. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகங்க. அதை மன்னிக்கவே முடியாது, மன்னிப்பே கிடையாது. மன்னிப்புங்கிறது அகராதியிலே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் திமுகவுல ஒவ்வொரு செங்கலையும் உருவேன்னு சொன்னாரு. ஆமா. அதுக்கு அவருக்கு என்ன வேணும், தலைவர் பதவியில இருந்து அவர் கையில தனி பவர் இருக்கணும், இருந்தாதான் அதை செய்ய முடியும். இப்பதான் அவங்களுக்கு இல்லையா, அது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா. அதாவது ம், மேலிடத்தோட செல்ல பிள்ளைதான் திமுக. ம், அவங்கள குறை சொன்னா விடுவாங்களா மேலிடம்? கோவம் வராதா என்ன? இங்க ஏற்கனவே யார் யாரெல்லாம் இந்த திமுக புகழ்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் கவர்னர் பதவி, அவங்களுக்கு தான் இன்னும் இப்ப கூட பதவி கொடுத்துருக்காங்க. பெரிய பதவி, பெரிய ம், உயரிய பதவி கொடுத்துருக்காங்க. இப்படி திமுகவுக்கு யாரெல்லாம் புகழ்ந்து பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. பிஜேபியில ம். திமுக எவனா திட்டி பேசுறானா அவனுக்கு வந்து பதவி கிடையாது, அவன் பிஜேபி இருந்து ஓரம் கட்டப்படுவான். இது வந்து சொல்லப்படாத நியதி, புரிஞ்சுக்கோங்க. ஊரை கட்டி போடுவாங்க. கொட்டிட்டாங்களா நம்மளையா? தமிழிசை என்ன சொல்லுச்சு, மேடைக்கு மேடை என்ன சொல்லுச்சு, அண்ணன் ஸ்டாலின், அண்ணன் ஸ்டாலின். அந்த அம்மாவுக்கு கவர்னரு. அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவரா இருக்கிறாரு. அவரும் தான் புகழ்ந்தாரு. அவர் ஏற்கனவே ஒருத்தருக்கு கவர்னரா இருந்தாரு, அவரும் தான் புகழ்ந்தாரு. இங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அண்ணாமலை ஒருத்தர் தான் திமுகவை திட்டினாரு, திமுக திட்டினதுக்காக ஆப்பு வச்சுட்டாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? சந்தேகம் வருதுல்ல, சந்தேகம் வருதுலையா? நீ திமுக புகழ்ந்தவனுக்கு எல்லாம் பதவி கொடுத்துருக்க, திமுக திட்டினவனெல்லாம் ஓரம் கட்டிட்ட, சந்தேகம் வருமாறாதா? கரெக்ட் சார். அதனாலயா ஒண்ணு புரிஞ்சுடுங்க, அந்த அரசியல் இவர் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு. அதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு நடக்காது, அதெல்லாம் பொருளி விட்டுருங்க, அதெல்லாம் மறந்துருங்க. அப்படி ஒரு ஒண்ணு புரிஞ்சிருங்க ஐயா, போட்டு காட்டுறாருங்களே, அதுதான் கேக்குறேன். அதெல்லாம் கேள்விக்குரியது. அதனால சும்மா அதெல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டாரு. அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலை வந்து பகவத்கீதை படிச்சவர், அவருக்கு எல்லா ஞானமும் தெரியும். கீதைய ஒருத்தன் வந்து படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் இந்த உலகியல் இருந்து கடந்துருவான். ஏன்னா பகவான் கீதையில தெளிவா சொல்றான், உலகியல் பற்றுடையவன் துன்பம் அடைந்தவன்கிறான். இந்த உலகத்துல பதவி, புகழ், பொன், பொருள், செல்வம், வீடு, மனைவி, மக்கள், நீ எது வேணுமோ வச்சுக்கோ, காதல் கூட வச்சுக்கோ, நீ எதுலாம் பற்று வைக்கிறியோ அது எல்லாம் துன்பங்கிறான் பகவான். குறிப்பா பதவிங்கிறது மிகப்பெரிய போதை, புரியுதா உங்களுக்கு? பதவிங்கிறது மிகப்பெரிய போதை, அது அண்ணாமலைக்கு தெரியும். அது அண்ணாமலை விரும்ப மாட்டாரு. ஏன்னா அண்ணாமலை பகவத்கீதை படிச்சிருக்காரு. அவர் அன்னைக்கு திருப்பதி
அத பெருமாளை வச்சு கூட ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லி. ஆமா ஆமா அதனால ஆமா கையில எழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலங்க உலகியல் பற்றுடையவன் துன்பமடைந்தவன் அண்ணாமலைக்கு தெரியும். கீதையில பகவான் சொல்றத அவர் படிச்சிருப்பாரு. அதனால இந்த உலகியல நீ எது எது வேணும் பட்டு வச்சுக்க. சாமி சொல்றாரு பாருங்க, புலன்களும் புலனுகர் பொருட்களும் ஒன்று சேரும் போது ஏற்படுகின்ற போகங்கள் உலக பற்றுடையவர்களுக்கு சுகமாக தோன்றிய போதிலும் அவை நிச்சயமாக துக்கத்திற்கு காரணமாகவே அமைகின்றன. ஆகவே அறிவாளி அவற்றில் இன்பம் அடைவதில்லைங்கிறாரு. அதனால அண்ணாமலை அறிவாளி, அண்ணாமலை முட்டாள் கிடையாது. சரியா? அதனால அண்ணாமலை இந்த பதவி, இந்த மந்திரி பதவி, இந்த பிரதமர் பதவி, இன்னும் இந்த கவர்னர் பதவி, இதுக்கெல்லாம் அண்ணாமலை ஆசைப்பட மாட்டாரு. அவருடைய நோக்கம் ஒரு கடமை, தர்மத்தை நிலைநாட்டணும்னு நினைச்சாரு தமிழ்நாட்டுல. அதுக்கு நீங்க மண்ணலி போட்டீங்க. அதனால நீங்க எல்லாம் போய் வேலை வெட்டிய பாருங்க. அவர் பகவத்கீதை படிச்சவர் எந்த பதவிக்கும் ஆசைப்பட மாட்டாரு. போதுங்களா? உண்மைங்க. இது எல்லாம் மாயை. நீ உன்னுடைய புலன்கள், இந்த ஐம்புலன்கள் இருக்குங்க, கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கை யார் சொன்னா? திருமூலர் சொல்றாரா? இந்த புலன்கள் கள்ளம்னா திருட்டுத்தனம் உடையதுங்கிறாரு, கள்ள புத்தி உடையது. அதனால இந்த புலன்களை வெட்டி போல எரியணும். இது நான் சொல்லல, கள்ள புலன் என்னும் காட்டை வெட்டி கனலில் இட்டெறி திட்டால் காணலாம் வீட்டை. நான் சொல்லல, சித்தரே பாடுறாரு. இந்த கள்ள புலன்கிற இந்த காட்டை வெட்டி கடல் தீயிலிட்டு எரிச்சிரு, அப்பதான் அப்பாவுடைய வீடு உனக்கு தெரியுங்கிறாரு. எப்படி? அததான் சொன்னா, 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம், அவவேடம் பூண்டு இங்கு அழிந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலம்னா. நீ இந்த பூமியில கிடைக்கிற ஆடம்பர வஸ்துக்கள், இந்த ஆடம்பரம், தற்பெருமை, இது எல்லாமே உன்னை நரகத்தில் தள்ளிருண்டா. ஒத்த ரூபா திருநீர் பாக்கெட் வாங்கி 3 கோடி நெத்தியில சிவசிவான்னு சொல்லி போட்டனா, நீ 800 யுகம், நீ யுகங்கள் 800 யுகம் நீ ஊசி முனையில தவம் இருந்தாலும் கிடைக்காத சிவலோக பதவி, ஒத்த ரூபா திருநீர் பாக்கெட் வாங்கி அப்பா சிவன் நினைச்சு 3 கோடி நெத்தியில போட்டு இந்த சிவவேடத்தை தரித்தால் உனக்கு மிகப்பெரிய பதவி, சிவலோக பதவி கிடைக்குங்கிற மோட்ச வீடு. அதை செய்யாதவன் எல்லாமே தற்பெருமை, மோகம், இதுல பிடிப்பட்டு மாயவலையில சிக்கி நரகத்துல போய் விழுவான். நான் சொல்லல, பகவான் சொல்றான். தற்பெருமை மோகம் அகன்றவர்கள், பற்றி என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம சொரூபத்தில் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள், இன்ப துன்பம் என்ற இரட்டைகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறார்கள். யார் அப்பாவுடைய பதத்தை அடைய முடியும்? தற்பெருமை இருக்கக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. இந்த பதவி வந்து நீங்களா தற்பெருமை வந்துடும். பதவி வராத வரைக்கும் சும்மா இருப்பான். பதவி வந்த உடனே வண்டியில ஒரு கொடியை கட்டிடுவான், பின்னாடி என்னாருன்னு போட்டுக்குவான். அப்புறம் ஒரு மந்திரி பதவி ஆயிட்டா முடிஞ்சு போச்சு. பக்கத்துல போலீஸ் துப்பாக்கியோட அப்படியே ராணுவ பாதுகாப்பு வந்தோடனே அவன் தற்பெருமை தன்னால வந்துடும். உன்னை ஆத்மாவே நரகத்துல கொண்டு தள்ளிரும். நீ உலகம் முழுசு நீ சம்பாதிச்சாலும் உன் ஆத்மாவை நீ நாசப்படுத்தினு வச்சுக்கோ, உனக்கு முடிஞ்சுது, உனக்கு கேடு. ஆத்மாவை பாருங்க ஐயா, இது ஒண்ணும் கிடையாது. உடலை பார்க்காதீங்க. அதனால அண்ணாமலை பகவத்கீதை படிச்சவர், ஆத்ம தேடல் அவருக்கு தெரியும். அதனால அவர் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அவருக்கு இன்பம் ஒன்று தான், துன்பம் ஒன்று தான், ரெண்டிலும் நடுநிலையா கடந்துருவாரு. கீதை படிச்சிருக்காருல. அதனால இவங்க போட்டு அடிச்சுட்டு கிடக்குற படிச்சுட்டு போட்டு. அதனால இந்த பதவிங்கிறது தற்பெருமை வந்துடும். போலீஸ் வந்து சல்யூட் அடிப்பாங்க, உடனே இவங்களுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு பெரிய ஒரு கெத்து வந்துடும். இவங்களுக்கு என்னமோ எதையோ சாதிச்ச மாதிரி. அதனால புரிஞ்சுக்கோங்க ஐயா, இது மாயை. கீதை அண்ணாமலை படிச்சதுனால கண்டிப்பா நிச்சயமா இந்த பதவியெல்லாம் அவர் விரும்ப மாட்டாரு. பதவிங்கிறது அவருக்கு கூந்தலுக்கு சமம். ஏற்கனவே சொன்னாரு, உரிக்க வெங்காயம். பதவிங்கிற எனக்கு வெங்காயம் சொன்னார் அண்ணாமலை. புரியுதா? அதனால அவர் ஒன்றும் போக விரும்பி கிடையாது, கீதை படிச்சவர். அதனால இதெல்லாம் கடந்துருவாரு. இது பெரிய போதா, இது நரகத்துல கொண்டு தள்ளிரும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதனால நம்ம மெய்யான வீடு எங்க இருக்கு? இகத்துல இல்ல, நம்ம வீடு பரத்துல இருக்கு. அதான் அப்பயும் சொன்னான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணைந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீ நரக சீல் கூட்டியில அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் வந்து கொஞ்சிதோ புழு நெளிகிற இடத்துல இவனுடைய ஆத்மாவை தூக்கி வீசிடுவான் பகவான், அவன் அடையாத வரையிலும். புரிஞ்சுக்கோங்க. அது மட்டுமா, 84 லட்சம் பிறவி இருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் எங்கயா படிச்சிருக்கேன்? ஏதோ சொத்தோட படிச்சிருக்கேன். சரி வைங்க, அப்பாவை தேடுங்க. இந்த அற்பத்தை தேடாதீங்க, இந்த அற்பத்தை தேடாதீர்கள். அற்பம் வேண்டாம், அற்பத்தை விட்டுருங்க, அப்பாவை தேடுங்க. நம சிவாய. சென்னைக்கு போறேன். நான் சொல்றது அரசியல்வாதி அப்பா இல்ல, நான் சொல்றது பகவான சொல்றேன். நீங்க சொல்ற அப்பா வேணா நீங்க போய் தேடிக்கோங்க. நாங்க தேடுறது, நாங்க எங்க அப்பா பரமாத்மாவை தேடிக்கிறோம். நம சிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை எடுத்து வச்சிட்டோம்.
திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனி எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.